Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிரெக்னன்ட் ஆக ட்ரை பண்றவங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேருமே பொதுவா எடுத்தா ரெண்டு பேருக்குமே வந்து ஃபெர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு 6 உணவுகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உணவுனா சமைச்சு சாப்பிடுறதெல்லாம் கிடையாது. இது வீட்ல அவேலபிளா வச்சுக்கோங்க. எப்ப முடியுதோ நீங்க அண்ட் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இத கண்டினியூவா எடுங்க. இது எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படினா உங்க கருமுட்டை வளர்றதுக்கு பெண்களோட கருமுட்டை வளர்ச்சி அண்ட் குவாலிட்டிக்கும் இது ஹெல்ப் பண்ணும். கூடவே இந்த 6 உணவுப் பொருட்களும் விந்தணுவோட துடிப்புத்தன்மை மொட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஸ்பீடு அதே மாதிரி விந்தணுவோட எண்ணிக்கை ஆரோக்கியம் அதுக்கும் இந்த உணவுகள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இதை வீட்டில் வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே எடுங்க. எக்கு குவாலிட்டி எக்கு க்ரோத் ஓவலேஷனுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸ்பெர்மோட குவாலிட்டி கவுண்ட் அதோட மொட்டிலிட்டிக்கு மெயினாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்பெர்ம் மொட்டிலிட்டின்றது ரொம்ப முக்கியம். எவ்வளோ தான் மில்லியன் கணக்கில் ஸ்பெர்ம் இருந்தாலும் அதனால் நீந்த முடியல அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய உணவுகளை தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இல்லைனா நெல்லிக்காய். கண்டிப்பாக ரெகுலராக ஆரஞ்சு இல்லைனா நெல்லிக்காய் வந்து எடுங்க. இது எதுக்கு ரொம்ப நல்லதுன்னா இதில் சிட்ரஸ் அது வந்து ரொம்பவே முக்கியமானது. நம்மளோட கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி ஆண்களோட அந்த விந்தணு ஆரோக்கியத்துக்கும் சரி. இந்த சிட்ரஸ் சத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு அண்ட் நெல்லிக்காயில் நிறைய இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு ரெகுலராக வந்து அந்த சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து இருக்கக்கூடிய அந்த புளிப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் வந்து உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர் 2 வந்து என்னென்னா பம்கின் சீடு பூசணி விதை. இது எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல பெண்களுக்கு சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணும்போது முதல் 15 நாள் வந்து ஃப்ளாக்ஸும் பம்கினும் எடுக்கணும். இந்த பம்கினில் வந்து ஜிங்க் இந்த சத்து வந்து நிறையா இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மட்டன் சூப்லேயும் நிறைய இருக்குது. மட்டன் எலும்பு மட்டனில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு மட்டன் சூப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அந்த ஜிங்க்கு. அதே ஜிங்க்கு இந்த பம்கின் சீடில் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பம்கின் சீட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் எடுக்கும்போது விமனுக்கு எக் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஆண்களுக்கு ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பம்கின் சீட் டெய்லி எடுங்க. இந்த பம்கின் சீட்லாம் எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு நல்லா மெண்டு தண்ணி குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பவுடர் பண்ணி வச்சு இட்லி தோசை சாம்பார் இப்போ நீங்கள் இட்லி வச்சுக்கிறீங்க தோசையில் சாம்பார் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்றீங்கன்னா அந்த சாம்பார் மேலே ஒரு 1/2 ஸ்பூன் தூவிக்கலாம். இட்லி பொடி மாதிரி அந்த மாதிரி தூவிக்கிட்டு சாப்பிட்லாம். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கசப்போ இனிப்போ டேஸ்ட் வந்து இருக்காது. நீங்கள் அதை எது கூட கலக்குறீங்களோ அந்த டேஸ்ட்டில் வந்து மாறிடும் இந்த பம்கின் சீடு. ஸோ கூட்டு பொரியல் எல்லாத்துலேயும் பண்ணலாம். அப்படி இல்லைனா காலையில் ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு ஸ்மூத்தி மாதிரி நீங்கள் வந்து எடுக்கலாம். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்நட். இந்த வால்நட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு அமேசிங்கான ஃபெர்டிலிட்டி பூஸ்டர். வால்நட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து காசு கூட. ஆனால் பரவாயில்ல நம்ம வந்து உடம்புக்கு வந்து நம்ம உடம்புக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. வால்நட் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. அப்படி வால்நட் வாங்க முடியலன்றவங்க அதே சத்து வந்து சியா சீட்ஸில் இருக்குது. வால்நட் அண்ட் சியா சீட்ஸில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறையா இருக்குது. இது ரொம்ப நல்லது. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்றோம்ல ஃபிஷ்ஷு சாப்பிட்ணுன்னு சொல்கிறது ஃபிஷ்ஷு டேப்லெட் கொடுப்பாங்களா அந்த ஃபிஷ் ஆயில் டேப்லெட் அதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் அந்த ஒமேகா 3 இது ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி ஆரோக்கியத்துக்கும் இது முக்கியம். ஸோ வால்நட் அண்ட் சியா சீட்ஸ் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வால்நட் சேர்க்க முடியலன்றவங்க பரவாயில்ல சியா சீட்ஸ் மட்டும் மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த சியா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மலிவாக தான் கிடைக்கும். நீங்கள் வாங்கி ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணியில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். அந்த தண்ணியை வந்து குடிங்க. அவ்வளோ நல்லது சியா சீட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நார்மலாக வாழைப்பழம் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. அவ்வளோ தங்கம் மாதிரி வாழைப்பழம் அவ்வளோ சத்து இருக்குது. நீங்கள் என்ன பழங்கள் சாப்பிட முடியுதோ இல்லையோ வாழைப்பழம் நம்ம எல்லாராலையும் வாங்கி சாப்பிட முடியும். வாழைப்பழம் டெய்லி 1-2 சாப்பிடுங்க. விட்டமின் B6ன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியம் ஸ்பெர்மோட மொட்டிலிட்டிக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அதில் ஃபோலிக்கும் இருக்குது. ஸோ பெண்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கும் வாழைப்பழம் ரொம்பவே முக்கியம். அது வாழைப்பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை. இந்த முட்டையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து. அது காரணம் விட்டமின் E வந்து இருக்குது.
நான் இந்த வீடியோவில் எப்போயும் ஃபுட்டு மட்டும் தான் சொல்லுவேன். பட் இன்றைக்கி அது ஏன் அது முக்கியன்ற சத்தோடு நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணுறேன். எக்கில் வந்து விட்டமின் இ வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வளர்ச்சிக்கும் அதோட தரத்துக்கும் அதோட ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். இந்த 6 பொருள் நீங்கள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆரஞ்சு, நெல்லிக்காய். ஆரஞ்சு இல்லைன்னா நெல்லிக்காய், அது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா சிட்ரஸ் ஃப்ரூட் புளிப்பு இருக்கக்கூடிய நீங்கள் பழங்கள் வந்து எடுங்க. இந்த சிட்ரஸ் இருக்கக்கூடியது. இந்த சிட்ரஸ் வேறு எதுலலாம் இருக்குன்னா கிரேப்ஸு, பெரிஸு, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, நவாப்பழம் இதெல்லாம் கிடைக்குதுனாலும் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் ஈஸியாக கிடைக்கணுன்றதுக்காக நான் ஈஸியாக சொல்லணும்னு ஆரஞ்சு இல்லைனா நெல்லிக்காய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பம்கின் சீடு, பூசணி விதை, அதுக்கப்புறம் சியா சீட்ஸு, வால்நட்டு, வாழைப்பழம், பனானா, எக்கு, முட்டை. இந்த 6 உணவும் நீங்கள் 2 பேரும் எடுங்க. கணவனும் எடுங்க, மனைவியும் எடுங்க. டெய்லி வந்து ரொட்டீனாக எடுங்க. அட்லீஸ்ட் வாரம் ஒரு 4 நாளாவது எடுங்க. என்னைக்காவது 1-2 நாள் இப்போ மறந்துடுச்சு அப்படின்னா பரவாயில்ல, முடிஞ்ச அளவு நீங்கள் ரொட்டீனாக எடுங்க. இது எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வேளை எக்கு குவாலிட்டி சரியில்லை, எக்கு க்ரோத் ஆக மாட்டேது, ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி லோவாக இருக்குது, இந்த மாதிரி இருக்க பிரச்சனைனால உங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போகுதுன்னா இதை நீங்கள் ஒரு 2-3 மாதம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்பெர்ம் குவாலிட்டி, ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி கடன்னு இன்க்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்கோட குவாலிட்டிக்கும் அதோட வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 to 2 வீக்ஸ் எடுத்துகிட்டு விடாதீங்க. குறைஞ்சது 3 மாதம் எடுங்க. 3 மாதம் எடுத்திங்கன்னா தான் அதோட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சூப்பரான அமேசிங்கான இந்த 6 ஃபுட்டையும் கண்டிப்பாக எடுங்க. உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு ஒருவேளை மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குன்னா இது எடுங்க. எடுத்துகிட்டு நீங்களே 3-4 மாதம் கழித்து உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.